பண்ணிருக்காங்க. இல்ல சார், ரைட். இவ 100 கிளைமேக்ஸ் இருக்கு சார். நீங்க திங்க் பண்ணா இல்லன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். அப்போ அந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம், ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில. ஆமா சார். அது என்ன ஸ்பெஷல் சார்? அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உட்காரல சார், அதுக்காக நீங்க படம் பாருங்க சார். ஓகே ஓகே சார். சார் கேட்குறதுங்க, சீக்கிரம் போமா. நான் பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கூடாது. உலகப்போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னிலாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணிட்டீங்களா சார்? அது எப்படி யாரும் நினைக்கல. இப்போ மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான் சார். யூஐனா நீங்களும் நாங்களும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, நீங்க யாரை கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் சார். அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான் சார்? அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருப்பேங்க சார். அவர் இல்லை சார், அவர் இங்கிலீஷில் பேசினாரு, ஹிந்தியில் பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல. அது கேட்குது. ஓ, இங்கிலீஷ்ல பேசிருக்காங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். என்ன சொன்னாருன்னு சொல்லி தமிழில் சொல்லுங்க. அப்படியா? ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னாரு. எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாரு சார். யூஐ அது பார்க்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார். நாமும் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவில் வந்து நெருக்க வேண்டிய மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துருச்சு, நாமம். தேங்க்யூ சார். சொல்லியிருக்கீங்க. இல்லை யாரெல்லாம் பேன் இண்டியானா பாலிவுட்டு கோலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட் போடுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வரா மாதிரி காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இது பேன் இண்டியா. யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணுறாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்க தான் பேன் இண்டியா, நீங்க இல்லை. கூலி பண்றீங்கல்ல, நீங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, தலைவரை பத்தி என்ன எதுவுமே சொல்லல அப்படின்னு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன். இந்த இங்கே ஒரு 1 மினிட்ல அவர் எப்படி சொல்லுங்க, வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். எல்லாம் நான் பேசுறேன். நம்ம அதை பத்தி பேச வேணாம், இந்த படம் பத்தி சார். அப்போ சண்முக பாண்டி சார், அவரை வச்சு நீங்க ஏதாவது படம் டைரக்ட் பண்ற ஐடியா இருக்கு? யார் சார்? பக்கத்துல பார்த்துருக்கீங்க உங்களை வச்சா டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்ணேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்லை நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க சார். உபேந்திரா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இது எங்கே இருக்கு சார்? டுவர்ட்ஸ் ரைட் சார். சார், படத்துல அந்த ஃபேமிலி இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்துல இருக்க மாதிரி. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க் வந்து புதுசாவே இருக்கு சார். ஏன் சார் கொஞ்சம் கவனம் செலுத்தா இருக்கீங்க? எந்த மாஸ்க் சார்? மாஸ்க் போட்டுருக்காங்க, அது வந்து புதுசா இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்ல சார், மாஸ்க் வந்து இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமிலி பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி. சார் செல்போன் ஓகே விட்டுருங்க, அது அந்த மாஸ்க் வந்து புதுசா இருக்கு சார். அது ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கூலி பத்தி பேச வேணாம் சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார்? இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்போவே பண்ணது, கூலி இன்னும் பண்ணல. நான் இது அப்போவே பண்ணல, இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸும் பண்ணணும் வாங்கிட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ண 4 லைன்ஸ் அவ்வளோதான். சார், இதுல இருந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணும், கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2040 ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டு இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார், அது क्वेश्चन இல்லை சார். நீங்க ஆன்சர் பண்ணணும். நான் தான் கேட்குறேன், ஜாதி அடிமை ஒழியவே ஒழியாதா? நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க. அது நாங்க கேட்கணும் சார். என்னை பத்தி நான் கேட்கணும், உங்களை பத்தி நீங்க கேட்கணும். அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை, क्वेश्चन இல்லை. That is question for ourselves, not others. We cannot question others. நீங்க வந்து அதுல வில்ல மாதிரி வரீங்க. அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில இருக்கிறாங்க.
ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்கிறீங்க. அதை தான் கேட்குறேன். ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம், எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். இதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழியன்னு சொல்லிட்டு 2040 ஜாதி ஒழி கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்ல போடுறாங்க, 2040 வந்து நீங்க இப்படி யோசிச்சிங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு. ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஜாதியோட சிம்பிள் கம்பல்சரி இருக்கும் 2040 உங்க மைண்ட் தாட்ல. எல்லார் மைண்ட்ல அது இருக்கு சார். தேங்க்யூ சார். அஜினிஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்ட்டு அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா. இந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. இது வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர், கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர். அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு, கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இதை எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யூஐ அப்படின்ற படம் வரப்போ த சேம் திங், கான்செப்ட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங். அண்ட் 2040 எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவருடைய ஒரு இமேஜினேஷனில் இஸ் கிவன் இட் அவுட் டு அஸ். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு சொன்னோன்னா ஓம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச வேண்டிய ஒரு படமாக இருக்கும். பிகாஸ் தமிழ் சினிமாவில் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஓமுடைய ஜான்ராலே we had a lot of stories. ஸோ அந்த மாதிரி நிறைய பெஞ்ச் மார்க் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ சார். எப்போவுமே உங்களுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாம் கிளிப்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது எல்லாம் எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் வர்ற டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்கள் அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம். நீங்கள் ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால் ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதில் ஒரு மீனிங் இருக்குது. அது நீங்கள் டீகோட் பண்ணலாம் இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு மெட்டபரிக்காக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். எல்லாருமே என்னன்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னென்னா அப்போது ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு. தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக. இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போது டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி என்ன ஹீரோயின் ரீஷ்மா. நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்குது.
அப்புறமா தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு யுவர் பிளெஸ்ஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யா, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஒரு சின்ன மொமெண்ட். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஷெஃப் பள்ளிமுருகன், ஹெல்தி ஜூனியர் ஷெஃப். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் ஒரு முயற்சி. எஸ், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளி குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை உங்கள் கையாலேயே உங்கள் ஸ்கூலில் ஜாலியாக சேவ் பண்ணுறீங்க, அதுவும் ஃப்ரீ ஃபயர் குக்கிங்கில். மை டியர் பேரண்ட்ஸ், இதில் நீங்கள் தான் ஹீரோஸ். உங்கள் குழந்தைக்கு எந்த உணவை நீங்கள் ஆரோக்கியமான உணவாக நினைக்கிறீங்களோ அதை வீட்டிலேயே ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து அவங்க ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்கூலில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க, அதுவும் வித்தவுட் ஃபயரில். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவத்தை புரிய வைக்கும் ஒரு அழகான தருணம். மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கலந்த இந்த ஈவெண்ட்டில் வேர்ல்ட் கிளாஸ் ஷெஃப்ஸு, ஊட்டச்சத்து நிபுணர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்களோட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும். பசங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. February 1, 2025 ஹெல்தி ஜூனியர் ஷெஃப் உங்கள் ஸ்கூலில் நடக்க போகுது. வாங்க, ஆரோக்கியத்தை சேர்ந்து கொண்டாடலாம். ஆரோக்கியமான உணவு உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும்.